சென்னை வேளச்சேரியில் கழிவுநீர் கால்வாயில் தவறு விழுந்த சிறுவனை தீயணைப்பு துறையினர் உயிருடன் மீட்டுள்ளனர். சென்னை வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார். இவர் தமது 6 வயது மகன் கிஷோருடன் இன்று காலை இறைச்சி வாங்குவதற்காக வெளியே சென்றார். ராஜலட்சுமி திரையரங்கம் அருகே உள்ள கடையில் ரவிக்குமார் இறைச்சி வாங்கிக் கொண்டிருந்த போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த கிஷோர் அருகில் இருந்த கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்தான். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 1.5 மணி நேரம் போராடி சிறுவரை உயிருடன் மீட்டனர். பத்திரமாக மீட்கப்பட்ட சிறுவன் வேளச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுவன் கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. கறி வாங்க வந்தாங்க. அந்த கறி கடைக்குள்ள ஒரு பாதாள சாக்கடை மாதிரி செப்டேங்க் மாதிரி வச்சிருக்காங்க. அதை சரியான முறையில் மூடாதனால என்ன வேணா கோணியை போட்டு மூடியிருக்கான். அந்த கோணியில் கறி வாங்க வந்த குழந்தைட்டு வந்து கோணியில் போய் அந்த ஊந்து அந்த சாக்காடையில் ஊந்துச்சு. அந்த காவா தண்ணி சாக்காடை இதான் நடந்தது. மணி 7:45 மணி இருக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் போலீஸ் எல்லாமே அதை ரிமூவ் பண்ணி கார்பரேஷன் ஸ்டாப் அதை உடைச்சி அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணோம். சிக்கன் வாங்க போனோம். அதுதான் கேஷ்லாம் கொடுத்துட்டு தின்னு பக்கத்தில் நின்றுருந்தோம் கேஷ் கவுண்டரு. கிஷோர் பின்னாடி நின்றுந்தான். பின்னாடி தான் நின்றுந்தான். அப்படி போயிட்டு கட் பண்ணுறதை பார்த்துட்டு இப்படிக்கா கேஷ் கவுண்டருக்காக வந்தான் பாருங்கள். இங்கே குழி மாதிரி இருந்திருக்கு. அந்த குழியில் அப்படியே விழுந்துட்டு கிஷோர் நான் பார்த்துட்டேன். விழும்போது பார்த்துட்டேன். பார்த்துட்டு இது பண்ணின்னு நான் கையை பிடிச்சின்னு இது பண்ணின்னு இருக்கேன். இப்போ பிடிச்சி தூக்குற கையை பிடிச்சிட்டேன். உள்ளே விழுறதுக்கு கையை பிடிச்சிட்டு தூக்கினா அங்கே அந்த பிசு இது பாசை இதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியல. அப்படியே கீழே விழுந்துட்டான். அங்கே பள்ளம் மாதிரி இருந்திருக்குது. அப்புறம் ஆமாம் கையை வலிக்கின்னு போயிடுச்சு. ஃபயர் இன்ஜின்லாம் இடிச்சு எடுத்து அப்படியே ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி அப்படியே கயிறு கட்டி தூக்கி உட்கார வச்சு எடுத்துட்டாங்க. 2 hours. அதுதான் உள்ள தண்ணி குத்துனே இருந்தோம். உள்ள அப்படியே நின்று அப்பா காப்பாத்துங்கன்றான். ஏணி போடுங்க அப்படின்னு கயிறு கொட்டு பார்த்தா அவனால பிடிச்சி ஏற முடியல. கழிவுநீர் கால்வாயில் தவறு விழுந்த கிஷோருக்கு தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த சிறுவனுக்கு நுரையீரல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மருத்துவர் சத்யா தெரிவித்தார். அவர் எமது செய்தியாளர் எழிலுடன் அவரிடம் கூறிய தகவல்களை இப்போது தொடர்ந்து பார்ப்போம். சென்னை வேளச்சேரியில் கிஷோர் என்ற 6 வயது சிறுவன் கழிவுநீர் தொட்டியில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து சிறுவன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த சிறுவனுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்போம். சார் வணக்கம். இப்போ அந்த மீட்கப்பட்ட சிறுவனுக்கு சிகிச்சை எந்த அளவில் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். குழந்தை 6 வயது குழந்தை 1.5 மணி நேரம் அந்த அடியில் ஒரு 4 feet கீழே மாட்டிக்கிட்டதால் நாங்கள் ஆக்சிஜன் 5 minutes அந்த 5th minute சப்ளை பண்ணிட்டு இருந்தால் குழந்தைக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்குது. அதை மற்ற தவிர எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஜஸ்ட் ஆக்சிஜன். ஏன்னா அந்த சுவாசம் ஒரு 1.5 மணி நேரம் உள்ளே இருந்ததால் லங்ஸுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம் 24 மணி நேரம் பொறுத்து. அதை முன்னிட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். குழந்தைக்கு 2 மணி நேரம் பொறுத்து வாய் வழியாக ஆகாரம் கொடுத்துட்டு ஒரு நாள் அப்சர்வ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னா எக்ஸ்ரே மட்டும் நாளைக்கு காலையில் பார்த்துட்டு குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணுற நிலைமையில் இருக்குது. இப்போதைக்கு குழந்தை ஐசியூவில் ஒரு 24 hours அப்சர்வேஷன் இருக்குது. குழந்தைக்கு நினைவு இருக்குது, பேசுகிறாங்க. அம்மா அப்பாவோட குழந்தை சேஃபாக இருக்குது.